நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா 2 பேரோட லக்னமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்சம்னு சொல்லுவாங்க. அங்கே கூட சார்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா, அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸே அவர் சொல்லணும். எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இல்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டத்தில் வந்துட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடந்து இதுக்குன்னா உங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர். ஸோ அவரை விட்டுடாதுங்க. ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமெடி உங்கள் தலையெடுத்து நான் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறது இல்லை. எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற அந்த ரெமெடிஸை கொடுக்கணும். அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. ஜெம் ஸ்டோன்ஸோ நியூமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜபம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவருக்கு வந்து என்னென்ன விஷயங்களில் நடக்கும்ன்ற மாதிரி இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் நம்ம பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ராசியாதிபதி இருக்கிற அந்த பிளேஸ் நாம பார்த்தா ரொம்ப நல்ல பிளேஸில் இருக்கும். இந்த கிரகம், இந்த சுக்கிரன். அதனால் நான் ஈஸியாக சொல்கிறேன். எப்படின்னா, அவருக்கு வந்து ஹெல்த்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த் பிரச்சனை இருக்காது. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட அது சால்வ் ஆகிற சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது பாவத்தை நாம் பார்த்தா, அங்கே இருக்கிற குரு கிரகம் வந்து இந்த கொஞ்ச நாள் அந்த கோச்சாரத்தில் சேஞ்ச் ஆகிடும். அந்த குரு கிரகத்தினால என்னென்னா, ஃபைனான்ஷியல் சக்ஸஸ்ஸு, கடன் பிரச்சனை இந்த வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஷியலாக ப்ரோக்ரெஸ் ஆகிறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் கூட நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, சில பேர் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சக்ஸஸ் இம்மிடியேட்டாக ஏறுற சான்சஸ் இருக்குது. இதில் குரு கிரகம் அங்கே இருக்கிறதுனால. ரெண்டாவது வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவருக்கு வந்து ஜாப் சில பேர் வந்து டீச்சிங் ஜாபை தேடிருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் இருக்கீங்க. மூணாவது வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து கேது இருக்கிறதுனால சதுர்த்த பாவத்தில் அவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து டிஸ்பியூட்ஸ் வரலாம், லீகல் இஷ்யூஸ் வரலாம், அண்ணன் தம்பி நடுவில் ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவர் ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது, இல்லைன்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பிரச்சனைன்னு வெளியே வர்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சப்தம பாவத்தை நாம் பார்த்தா கண்டிப்பாக எக்ஸால்டேட்னு சொல்லுவாங்க. எக்ஸால்ட்னா உச்சஸ்தானத்தில் இருக்கிற ஒரு குஜன் செவ்வாய் கிரகம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து கண்டிப்பாக நல்ல சம்பந்தம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கல்யாணம் ஆகிற வாய்ப்பு, சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிற வாய்ப்பு, எல்லாமே இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த சுப விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு அதிகமாக இருக்குது இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். ஆனால் 11th ஹவுஸில் இருக்கிற சனி கிரகம் நாம் பார்த்தா அது வந்து அஷ்டமாதிபதி ஆகிறதுனால ஒரு ஃபைனான்ஷியல் கெயின்ஸு அவ்வளோ இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணக்கூடாது. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆனால் பண்ணாலும் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எதுக்கு நான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் அங்கே பிரச்சனைகள் வர்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை நீங்கள் யோசித்து தான் முடிவு எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரிஷபராசிக்கு சம்மந்தப்பட்ட பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் நாம் பார்த்தா தசமஸ்தானத்தில் இருக்கிற ராகு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த மாதிரி ஒரு நமக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லவே முடியாது. ரொம்ப சடன் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் கரியர் ஸ்தானத்தில் உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சடன் சேஞ்சஸ் இருக்கும். ஜாப் சேஞ்ச் ஆகலாம், ஜாப் மாறலாம், வேறு இடத்துக்கு நீங்கள் போகலாம்,
பொசிஷன் மாறலாம், ஒர்க்கிங் என்ன பிரச்சனை வரலாம். ஆனால் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து நிறைய அத்தாரிட்டிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கும்பராசி தான் இந்த ராகுக்கு வந்து சொக்ஷேத்திரமாக சொல்லுவாங்க. அதனால் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்குற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் ரிஷபராசி அவர்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடை வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஜாகிரதை இருங்க, கம்யூனிகேஷனை மாற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஷபராசியில் பிறந்தவருக்கு வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா, ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க ரொம்ப சக்ஸஸ் இருக்குது. விவசாயம் பண்ணுறவருக்கு சக்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் இருக்குது. வணக்கம், நன்றி. இனி வரைக்கும் வந்து நாம் ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி? ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு பாருங்கள். அங்கே வந்து லக்னம், சந்திர ராசி, சூரிய ராசி, பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி, அஷ்டக வர்க்கம், கோச்சாரம், பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா சில பேர் இருப்பாங்க ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லா லைஃபஸ் மொத்தம் சொல்லிடுவாங்க. அது எப்படி? அது முடியாது. கம்ப்யூட்டர்னாலையும் கூட முடியாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டைம் வேணும், அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது உண்மை தான் சொல்லணும். எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா? சார் நான் கார் வாங்குவீங்கன்னா, நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும். இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.